Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விரட்டி அடிக்கப்படும் திமுக வேட்பாளர்கள் அதிருப்தியின் வெளிப்பாடா அல்லது தேர்தல் முடிவின் வெளிப்பாடா என்றுதான் இன்றைக்கி நம்ம பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரியில் இப்போது இருக்கிற அமைச்சர் மனோ தங்கராஜியிடம் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலன்னு அவருடைய ஆதரவாளர்கள் போராட்டம். தூத்துக்குடியில் கீதாஜீவன் அமைச்சர் கீதாஜீவனுக்கு எதிராக கருப்பு கொடியை ஏற்றி பல கிராமங்களில் போராட்டம். திருச்செந்தூரில் 1க்கு 2 முறை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போராட்டம். வாக்கு கேட்டு சென்ற திமுக பிரமுகர்கள் சட்டையை பிடித்து கேள்வி கேட்குறாங்க பொதுமக்கள். கும்பகோணத்தில் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற அன்பழகன், ஏற்கனவே அவர் அங்கே புதிய பேருந்து நிலையம் எந்த இடத்துல அமையுதுங்கிற அந்த இடம் சார்ந்த ஒரு சர்ச்சை, விவாதம், அதிருப்தி இருக்குது. இந்த சூழலில் கும்பகோணத்தில் வாக்கு கேட்டு நேற்று அவர் சென்றவரை இருசக்கர வாகனங்களை போட்டு மறித்து அவரை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு கூட நாளிதழில் செய்தி வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. கும்பகோணத்தில் இது போல் சாக்கோட்டை அன்பழகனுக்கு திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் வேட்பாளர். அதே போல் தாம்பரத்தில் வேட்பாளருக்கு எதிராக திமுகவுடைய பொருளாளர் டிஆர் பாலு வீட்டை முற்றுகையிட்டதை பார்க்க முடிஞ்சது. திருவள்ளூரில் திமுக வேட்பாளருக்கு எதிராக அந்த கட்சியினுடைய பிரமுகர்கள்லாம் போய் அதிமுகவில் இணைந்தாங்க. ஒட்டப்பிடாரத்தில் திமுக வேட்பாளருக்கு எதிர்ப்பு. சேலம் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளரை எதிர்த்து முதலைப்பாளைய பகுதி மக்கள் தேர்தலிலேயே போட்டிடுறாங்க. இப்படி பல இடங்களில் அதிருப்தி. வாக்கு கேட்டு போகிற இடத்துல மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சில இடங்களில் விரட்டி அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிகிறது. இது திமுக மீதான அதிருப்தியா அல்லது அந்தந்த வேட்பாளர்கள் மீதான அதிருப்தியாங்கிற கேள்வி, இதுவே தேர்தல் முடிவின் வெளிப்பாடாங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வேட்பாளர்கள் மீதான இந்த எதிர்ப்பு, சில இடங்களில் போராட்டம், கருப்பு கொடி அப்படிங்கிறது, இது அந்த பகுதி வேட்பாளர் மீதான எதிர்ப்பா இல்லை திமுக மீதான எதிர்ப்பே அப்படி வெளிப்படுதா? இல்லை, வேட்பாளர்கள் மீதான எதிர்ப்பு அப்படின்னா அது மறைமுகமாக கட்சியின் மீதான ஒரு அதிருப்தி அல்லது ஒரு எதிர்ப்பு அப்படின்னு தானே பார்க்க வேண்டும். ஏன்னா வேட்பாளர்கள் தங்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லையே, போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு கொடுக்கிறார்கள். விருப்ப மனு கொடுத்தவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று கட்சி நினைக்கிறதோ அவர்களை தான் தேர்ந்தெடுத்து அங்கே வேட்பாளராக நிறுத்துறாங்க. அப்போ வேட்பாளர்கள் மீதான ஒரு எதிர்ப்பை மக்கள் காட்டுகிறார்கள் என்றால் மறைமுகமாக அவர்களை தேர்ந்தெடுத்து அங்கு போட்டியிடும் வாய்ப்பை அளித்த கட்சியின் மீதான ஒரு அதிருப்தி அப்படின்னு தானே அதை பார்க்க வேண்டியது வரும். ஏன்னா இப்போ வேட்பாளர்கள், அதாவது எல்லா கட்சிகளிலுமே ஓரிரு வேட்பாளர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட ஆளுமை காரணமாக ஓரிருங்கிறது ஒரு கணிசம், எல்லா கட்சியிலும் ஒரு 10 வேட்பாளர்கள் வச்சுக்கலாம். அவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருப்பாங்க, இல்லை முன்னாள் இந்நாள் அமைச்சர்களாக இருப்பாங்க, இல்லை கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அந்தந்த பகுதிகளில் அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இல்லை ஓரளவுக்கு தொகுதிக்கு செய்த நற்பெயர், இப்படி சில காரணங்கள் இருக்கலாம். அப்படியான வெகு குறைந்த எண்ணிக்கையிலானவர்களுக்கு அப்பாற்பட்டு 90% மேலானவர்கள் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறவர்கள் தான். இப்படி தான் கட்சியில் தேர்தல் நடக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழக தேர்தல் வரலாற்றை கூர்மையாக பார்த்துட்டு வரேன். கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கட்சி தலைவராக அவர் எப்படி வேட்பாளர்களை தேர்வு செய்வார், எப்படியான அணுகுமுறைகள் எல்லாம் அவர் கையாள்வார் என்பதை எல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு இருந்திருக்கிறது. அப்படி வைத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒரு வேட்பாளர் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அல்லது வேட்பாளர் அவர் வாக்கு சேகரிக்க வரும்பொழுதோ தேர்தல் பரப்புரைக்கு வரும்பொழுதோ மக்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்கிறார் என்றால் மறைமுகமாக அது கட்சியின் தலைமை மீதான ஒரு அதிருப்தி என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இது போல் வேட்பாளர் தொகுதி பங்கீட்டில் ஒரு அதிருப்தி வரும், வேட்பாளர் தேர்வில் ஒரு அதிருப்தி வரும். அது தேர்தல் காலங்களில் வர்றது இயல்பு தானே. அது வெற்றியை பாதிக்குமா, தேர்தலில் எதிரொலிக்குமா, இதுவே தேர்தல் முடிவாக நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, தேர்தல் முடிவாக எடுத்துக்கலாங்கிறது ரொம்ப தூரம் போகாமல் இருக்கு. இட் பி கோயிங் டூ ஃபார். ஆனால் அதிருப்தி தேர்தல் களத்தில் வெளிப்படும் என்பதை ஓரளவுக்கு நம்மளால் தீர்மானிக்கும். இல்லை, முடிவை தீர்மானிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். சப்போஸ் முடிவு எதிர்பார்ப்பதற்கு மாறாக வந்தால் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அந்த முடிவு அதாவது நேரடியாக தோல்விங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம். வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியது எப்படி, அதாவது ஏன்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க ஒரு தொகுதியில், அவர் ஒரு 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவர் 2,000 வாக்குகள் தான் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், அல்லது மிகவும் ரொம்ப ஒரு நெருக்கமான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அவர் எப்படி இருந்தாலும் ஒரு வெற்றி வேட்பாளர் கூறப்பட்டு அவர் ஒரு 20,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார்னா அதை வேட்பாளர் மீதான அதிருப்தி என்பது மிக தெளிவாக தெரியும்.
தேர்தல் முடிவுகளை பாதிக்குமா அப்படின்னா நேரடியாக பாதிக்காத ஆனால் மறைமுகமாக பாதிக்கும். ஏனென்றால் ஓட்டு வந்து பிரியும், ஓட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக என்னென்னா கட்சியை சார்ந்த கட்சி விசுவாசிகள் அல்லது கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அந்த சித்தாந்தங்கள் மீது பற்று கொண்டவர்கள் வாக்களிப்பது ஒரு சாரார். யார் இருந்தாலும் சரி, நான் சூரியனுக்கு தான் போடுவேன், இலைக்கு தான் போடுவேன் இப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர் கட்சி விசுவாசிகள் இருக்கிறாங்க. என்றைக்குமே திமுக விசுவாசி தான், என்றைக்குமே அதிமுக விசுவாசி தான் இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைன்னு வரும்பொழுது அவர்களுடைய வாக்களிப்பு அல்லது அவர்கள் எந்த காரணிகளை கொண்டு தங்களுடைய வாக்கை செலுத்துகிறார்கள் அப்படின்னு பலவிதமான நானும் களத்தில் இறங்கி எல்லா மாவட்டங்களுக்கும் போய் பலதரப்பட்டு பேசி எல்லாரும் நம்ம தகவல்களை சேகரிக்கும் போது அவர்கள் வேட்பாளர் யார், வேட்பாளரினுடைய தகுதிகள் என்ன, அவர் முன்னர் ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளாரா இல்லை இப்பொழுது இருக்கின்றாரா, அவர் மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார், எளிதில் அணுகக்கூடியவரா, ஓரளவுக்கு நேர்மையானவரா, மக்களின் பிரச்சனைகள் தொகுதிகளினுடைய தேவைகளை புரிந்து கொண்டிருக்கிறாரா, இப்படின்னு பலது பார்க்குறாங்க. இன்னொன்று அதிருப்தின்னு வரும்போது என்னன்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பார்த்து விட்டோம். களத்திற்கு புதிதாக வரக்கூடியவர்கள் சில புதிய சித்தாந்தங்கள் அல்லது எண்ண ஓட்டங்களை வைக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லக்கூடியது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா என்று ஒரு வகையான சித்தாந்தங்கள். எனவே இந்த அதிருப்தி என்பது ஒரு கட்சியை பொறுத்தவரையில் அவர்களே அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து தளர்ந்து போவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா இவர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கையில் தான் தலைமை வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்போ தலைமையினுடைய தேர்வு தவறா அல்லது மக்கள் மனங்களில் அந்த நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் இடம்பெறவில்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இயல்பாகவே அடுத்த லைன் ஆஃப் தாட், அடுத்த கேள்வி என்ன வரும்னா, மக்கள் மத்தியில் அல்லது மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத வகையில் அல்லது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணங்களுக்கு மாறாக தலைமை ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும் இல்லையா? அப்போ ஸோ இப்படி இதனால பல கேள்விகள் இதில் இருக்கின்றன. அதனால அதிருப்தி என்பது தேர்தலில் ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் என்பதுதான் கடந்த கால பாடம், அதுதான் யதார்த்தமான நடைமுறையும் கூட. இப்போ நம்ம பார்த்தோம்னா சார், திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்குறோம், ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு எதிர்ப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டீங்க கடந்த 30 ஆண்டு காலமாக நான் அந்த தேர்தல் களங்களை அந்த அனுபவத்தை சொல்கிறீங்க. திமுகவினுடைய பொருளாளர் 3வது இடத்தில், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என்று 3வது பதவி நிலையில் இருக்கிற டிஆர் பாலுவுடைய வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் வீடு, தொகுதி ஒன்றிய செயலாளர் வீட்டில் ஒரு முற்றுகையிடுவாங்க, எதிர்ப்பு இருக்கும். இப்போ மனோ தங்கராஜ் சீட்டு கொடுக்கலன்னா மாவட்ட அலுவலகத்தில் கூட போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் பொருளாளர் வீட்டையே போய் முற்றுகையிட்டு கட்சியாளர் பேசுறதையும், ஆமாம் தாமோ அன்பரசன் ஒளிகைன்னு அங்கே முழக்கன்றதையும் பார்க்கிறோம்ல, இது போல நடந்திருக்காங்க. இல்லை, இந்த விஷயத்தில் வந்து நம்ம டிஆர் பாலு அவர்கள் வந்து கட்சியினுடைய பொருளாளர் என்பதை தாண்டி அந்த தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, அதுல வந்து மிக முக்கியமான பொறுப்புல இருக்கார். அதனால அதுல வந்து அவருக்கு ஒரு கணிசமான ஒரு பங்களிப்பு அல்லது ஒரு ஆளுமை இருந்திருக்குங்கிற நோக்கத்துல தான் அவர் போய் முற்றுகையிட்டாங்களே ஒழிய பொருளாளர் அப்படிங்கிறது இதுல 2ஆம் பட்சம் தான். கட்சியினுடைய ஒரு மிக மூத்த தலைவர், தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளாக அதுக்கு வந்து தலைமையேற்று நடத்தியிருந்தார். தொடர்ச்சியாக வேட்பாளர் தேர்வில் இருக்கிற பல மாவட்ட செயலாளர்கள் அவருடைய அனுபவம், வயதை ஒட்டி அவருக்கு இளையவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கின்றபடி இப்பொழுது கட்சியினுடைய தலைவரை தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு அணுகி அவரிடம் முறையிடுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்னா பாதுகாப்பு காரணங்கள் இருக்கிறது, அப்புறம் வேலை பளு, கட்சி, ஆட்சி என்று பல விஷயங்கள் சொல்லப்படலாம். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து அவருக்கு சில உடல் நல பிரச்சனைகள் இருக்குது, உடல் நலம் பூரணமாக அவர் காத்திரமாக இல்லை. எனவே அவரை அணுகி பேசி பிரச்சனை தீர்வுகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுவே அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வேட்பாளர், அதனாலதான் டிஆர் பாலு அவர்களை போய் அணுகி அதன் மூலம் தீர்வு காண முடியுமா என்று பார்த்திருக்கலாம் என்று தோன்றுகிறது ஒழிய அவர் பொருளாளராக கட்சியில் மூத்தவர்களை சென்று ஒரு மாதிரி ஒரு வழிமறிச்சு கேரோ செஞ்சு அப்படியான ஒரு அழுத்தம் கொடுப்பதா இந்த விஷயத்தில் அந்த 3 இடம்னு பார்க்குறப்ப சாதிக் பாஷா பொருளாளராக இருந்தப்போவோ அல்லது ஆற்காடு வீராசாமி பொருளாளராக இருந்தப்போவோ அப்படி போய் ஒரு முற்றுகை இல்லை. ஆனால் டிஆர் பாலு வீடு ஒரு நடந்திருக்கலாம். இப்போ எனக்கு தெரியல, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் டிஆர் பாலு முற்றுகைங்கிறது இப்போ பார்க்குறோம். இதுதான் எல்லா பகுதியுடைய வெளிப்பாடாது.
இல்லை, அதுக்கு முன்னால் சாதிக் பாட்ஷா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறோம். அவர் வந்து கட்சியினுடைய அண்ணா அவர்கள் காலத்திலிருந்தால் கட்சியினுடைய பொருளாளர் இருந்தார், மிக மூத்த பொறுப்பில் இருந்தார், சட்ட அமைச்சராக இருந்தார் எல்லாம். ஆனால் இன்றைக்கி அவரை சார்ந்தவர்களோ இல்லை கட்சியில் அவருடைய அபிமானிகளோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ இன்றைக்கும் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்களா, அவர்கள் எந்த அளவுக்கு அங்கீகாரம் போன்றதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் வந்து அவர் இந்த கட்சியினுடைய ஒரு மிக பெரும் தலைவர் ஆளுமையாக இருந்தார். எனவே இந்த நேரத்தில் அந்த கட்சிக்கு அவருடைய பங்களிப்பு காத்திரமாக இருந்துள்ளது என்பதை நினைவூட்டியமைக்கு நன்றி. சாதிக் பாட்ஷா போன்ற பெரும் தலைவர்கள் அந்த கட்சிக்கு பங்காற்றியவர்கள் அல்லது அவரது குடும்பத்தார், உறவினர்கள், அவரது அபிமானிகள், ஆதரவாளர் எங்கே இருக்கிறார்கள் என்பது சாதிக் பாட்ஷா அவர்களுக்கு தான் தெரியும். அடுத்ததாக இப்போ ரஹ்மான் கான் மகனுக்கு கூட சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பகுதியில் அதிருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்கன்னு எதிர்க்கிறாங்க, ஒரு சில இடங்களில் இவருக்கு ஏன் கொடுக்கலங்கிற எதிர்ப்பு. ஏன் கொடுக்கலங்கிறது நம்ம கன்னியாகுமரியை பார்க்கலாம், ஏன் கொடுத்தீங்கிறது தாம்பரத்தில் பார்க்குறோம். ரெண்டுமே இருக்கு. இல்லை, இந்த கட்சி பங்கீடுக்கு அப்பாற்பட்டு யாருக்கு இடம் கொடுப்பது என்பதில் சிக்கல்கள் எங்கே எழுன்னா, ஒரு தொகுதியில் வந்து ஒன்று தலைமைக்கு வேண்டியப்பட்டவர் அல்லது மிகவும் ஒன்று கட்சி பணி செய்திருப்பார் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தற்பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். அவருக்கு எதிராக இன்னொரு அணி வருது அப்படின்னா பொதுவாக ஒரு நடைமுறை எப்படி இருக்குன்னா ஏயும் வேணாம் பியும் வேணாம். அப்போ வந்து புதுசாக ஒருத்தர் கொடுப்போம். அது எப்படின்னா சுலபமாக அப்போ வந்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த துருப்பு சீட்டு புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. அவர்களும் கட்சியில் மிக நீண்ட காலமாக உழைத்திருக்கிறார்கள். இது எப்படின்னா இது ரெண்டுத்தையும் சுலபமாக கட்டி விட்டுலாம். அப்போ வெற்றி பெற்று விட்டால் பாருங்கள், புதியவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அது கட்சிக்காக தான் வாக்குன்னு தான் சொல்லிக்கலாம். ஜெயித்து விட்டால் கட்சி யாரை நிற்க வைத்தாலும் ஜெயிக்கும். ஆனால் நீங்கள் வந்து கட்சியில் அவ்வளவு நீங்கள் தான் கட்சி என்று நினைக்க வேண்டாம் என்கின்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த அதிருப்திங்கிறது பார்த்தோம்னா நம்ம ஒரு தனி நபர் அல்லது வந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் மீது மட்டுமல்ல. இப்போ ஆரம்பத்திலே வந்து தமிழ்நாட்டில் பல தொலைக்காட்சிகளில் பல முக்கியமான செய்திகள் வருவது இல்லை, ஊடக அறம் எங்கே என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்கின்ற கவலைகளெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. எந்த செய்தி ஊடகத்தில் வர வேண்டுமோ அது வருவதில்லை. மாறாக எது திட்டமிட்டு முன்னிறுத்தப்படுகிற அந்த செய்திகள் வருவது என்பதெல்லாம் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அப்படித்தான் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டில் பெருமளவு உண்மை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சமூக ஊடக காலத்தில் சமூக ஊடகங்களில் வந்து செய்தி பரவலை தடுக்க முடியாது. அதை வந்து அது சமூக ஊடகங்களில் தவறான தகவல்னு சொல்வதில் மிக குறைவான காணொலி. நம்ம பேசிட்டு இருக்க அந்த அதிருப்தி போராட்டம் பெரும்பான்மையான செய்திகள் இப்போ பல ஊடகங்களில் வராத செய்தியை தான் அது நம்ம பேச. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னன்னா இப்போ உதாரணமாக இப்போ அமைச்சர் பெருமக்கள் போட்டியிடக்கூடிய சில தொகுதிகளில் கூட அவர்களுக்கு எதிரான போராட்டம், கருப்பு கொடி காட்டி அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது அல்லது உப்பள தொழிலாளர்கள், உப்பு உற்பத்தியாளர்கள் கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க 5 கிராமங்களில் கிதாஜீவனுக்கு எதிராக. இல்லை, அதான் சொன்னேன். அது தொழிலாளர்களாக இருக்கலாம், கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கிறது, கட்சிக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து தேர்தல் பணி செய்ய முடியாமல் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம், இல்லை என்றால் இந்த வேட்பாளருக்கு பதிலாக வேற வேட்பாளர் கட்சி போட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்ப்பு. இப்போ உதாரணமாக 2-3 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, அவங்க திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கு எதிராக தூத்துக்குடியில் ஒரு எதிர்ப்பாலை காணப்படுகிறது. அதே மாவட்டத்தில் திருச்செந்தூரில் உடல் நலம் சரியில்லை என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராகவும் ஒரு எதிர்ப்பலை இருப்பதாக சமூக ஊடகங்களில் காணொளிகள், காட்சிகள், மக்கள் கருத்துக்கள்லாம் சும்மா சொல்லுவோம். சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, சட்டையை பிடிச்சே கேட்குறாங்க. இல்லை, அதாவது மக்கள் வந்து கோபாவேசத்தில் இருக்காங்க, அது கோபத்தின் வெளிப்பாடு. அது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, எங்கள் தொகுதிக்கு ஒரு திறமான ஒரு காத்திரமான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பினுடைய வெளிப்பாடு, அல்லது உங்களுக்கு வாக்களித்தோமே என்ன செய்தீர்கள் என்ற கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் 2-3 இடங்களை பார்க்க. இப்போ திருப்பூர் தெற்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே மேயராக இருந்தவர் தான் இப்போ வேட்பாளராக இருக்கார். அவர் மேயராக இருக்கிறப்ப அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையோடு போகிறாங்க, செய்யவே இல்லை. நீங்கள் மேயராக இருந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, இப்போ நீங்கள் சட்டப்பேரவை தொகுதி போட்டுறீங்கன்னு சொல்லி தான் அங்கே மக்கள், முதலிப்பாளைய மக்கள் வந்து அவரை எதிர்த்தே போட்டிடுறாங்க. இப்போ கும்பகோணம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் 3 முறை அவர் சட்டப்பேரவை உறுப்பினர். ஆனால் அந்த பகுதியில் குடிநீர் வசதி இல்லை, கழிவுநீர் கலந்து குடிநீரில் வருது, சாக்கடை வசதி இல்லை, வடிகால் வசதி இல்லைன்னு சொல்லி தான் அவர் பிரச்சார வாகனத்தை மறைச்சி திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தும் அடிப்படை வசதி கூட செய்யலை அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கையிட்டு அணுகியிருக்காங்க. அணுகியும் இவர்கள் செய்யலை. அதுதான் தூத்துக்குடி, அதுதான் திருச்செந்தூர், அதுதான் திருப்பூர், கும்பகோணம் வரைக்கும். அதை கவனிக்க வேண்டியது என்னன்னா மகேஷ், இதில் யார் மீது அதிருப்தி அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் வந்த செய்திகள், கண்ட காட்சிகள், களத்தில் போகும்போது மக்களுடைய எண்ண குமுறல்கள், நேரில் கண்டது, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது
ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்களே, தற்பொழுது இருப்பவர்கள் முதல் முறையாக தான் இப்போ இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இரண்டாவது ஆட்சி காலத்தில் இல்லை இரண்டாவது முறையாக வாய்ப்பு கேட்டுற சில பேருக்கு கொடுக்கப்பட்டு சில பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் களத்தில் கண்டது மிக அதீதமான கோபம் யார் மீது இருக்கிறதுனா, குறைந்தபட்சம் 2 கால பகுதி, அதாவது 10 ஆண்டுகளாவது சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அல்ல அமைச்சர்களாகவோ வாரிய தலைவர்களாகவோ ஏதோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஏதோ ஒரு பொறுப்பில், அதாவது அவர்களால் நினைத்தால் அந்த தொகுதிக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் மேம்பாடுகளும் செய்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் செய்து கொடுக்கவில்லை. அங்கே தான் அதிருப்தி ரொம்ப கூடுதலாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதல் முறை உங்களுக்கு வாக்களித்தோம், ஏதோ ஒரு நெருக்கடி நீங்கள் செய்யலைன்னு சொன்னீங்க, மீண்டும் உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் அல்லது அதுக்கும் மேலாக இப்போ சில சட்டமன்ற உறுப்பினர் 2016-21 நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க, செய்யலைன்னு கூட சொல்லலாம். 21-26 நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, ஆளுங்கட்சியாக இருந்தும் செய்யலை அப்படிங்கிறதுடைய அதிருப்தியின் வெளிப்பாடு தான் அப்போ அந்த விரட்டி அடிக்கிறது, எதிர்ப்பு, கருப்பு கொடி போராட்டம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களாகவும் இருக்கும் பொழுது மக்களுக்கு அவர்கள் மீதான எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்கிறது, நம்பிக்கையும் கூடுதலாக இருக்கிறது, மக்களுக்கு பொறுப்பும் கூடுது. ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் கூட தட்டி கழிப்பது மாதிரி மற்ற அமைச்சர் பெருமக்கள் தட்டி கழிக்க முடியாது. அவர் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அவரால் மற்றொரு சக அமைச்சரிடம் பேசி தொகுதிக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த அமைச்சருக்கு இருக்கிறது. வல்லமை இல்லை என்றால் அந்த ஆளுமை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அமைச்சராக பரிமளிக்க முடியும். இது கலைஞர் காலத்தில் நடந்ததை நானே கண்கூடா பார்த்திருக்கேன். ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சருக்கு தொகுதியில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரலோ இதுவோ வந்தால் அவருடைய கலைஞர்கிட்ட ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா, அவருடைய நுண்ணறிவு சேகரிப்பு திறன் இருக்கு இல்லையா. அவர் தொடர்ந்து அன்றாடம் செய்திகளை வாசித்து விடுவார், பல ஊடகவியலாளருடன் பேசுவார். தொகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் உடனே கூப்பிட்டு விசாரிச்சு, அதாவது எதிர்ப்பு அலைகள் பொதுவெளியில் பெரிய அளவில் வராமல் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படாத வகையில் உடனடியாக அதற்கு ஒன்று தீர்வு காண்புவார் அல்லது அதை நீர்த்து போக செய்து வேற ஏதோ வகையில் கையாண்டுவார். அப்ப அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே திமுக ஆட்சி தானே இப்பொழுதும் ஏன் செய்ய முடியல? கருணாநிதி காலத்தை விட ஸ்டாலின் காலத்துல கட்சி கட்டுப்பாட்டை இழந்து விட்டதா? அப்ப திமுக கருணாநிதி காலத்தில் கட்சி மேம்பட்டு சிறப்பாக கட்டுப்பாட்டில் இருந்தது என்று வேணா சொல்லலாம். இல்லாட்டி இதை இப்படி எடுத்துக்கலாமா? ஆனா இன்னொன்னு கருணாநிதி காலத்தை விட இப்ப ஸ்டாலின் காலத்துல உட்கட்சி ஜனநாயகம் அதிகமா இருக்கு, அதான் அந்த அதிருப்தி எதிர்ப்பெல்லாம் வெளிப்படுதுன்னு சொல்லலாம். அது நகைச்சுவையாக சொல்றதாக இருந்தாலும் இல்லை, யதார்த்த ரீதி ஒரு தலைவரை போன்று இன்னொருவர் இருக்க முடியாது. ஏன்னா பல ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லி வந்ததை நம்ம ஒன்றும் புதுசா சொல்லல. இப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனம் இரண்டுமே அவர் கலைஞருடைய மகன் என்பதுதான். ஏன்னா அவர் கலைஞருடைய மகன் என்பதால் மிக அதிக அளவுக்கு எதிர்பார்ப்பு அவர் மீது இருக்குது, பொறுப்பும் இருக்கிறது, ஆட்சி பொறுப்பும் இருக்குது, கட்சி பொறுப்பும் இருக்கிறது. சில சமயங்களில் அவர் கலைஞராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கே என்று ஒரு தனித்துவம், எண்ணப்பாக்கு, ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நோக்கு அல்லது பாங்கு இதெல்லாம் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் எதிர்ப்பு அலைகள் எழும். எதிர்ப்பு அதுதான் அதிருப்தியாக மாறும். ஆனா அதே நேரத்தில் இவரும் பல சந்தர்ப்பங்களில் மிகவும் ஒரு உறுதியான தலைவராக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். சரி, உறுதியாக தலைவராக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்போ உட்கட்சிக்குள்ள அப்படி உறுதியாக தலைவர் இருக்கிற அந்த கட்சிக்குள்ளதான் உட்கட்சிக்குள்ளே வேட்பாளர் தேர்வுல அதிருப்தி, கூட்டணிக்குள்ளாக அதிருப்தி. இப்போ நம்ம கூட்டணிக்குள்ளாக தொகுதி பங்கீட்டில் பார்த்தோம், ஒரு 8 இடம் விசிகாவை கொடுக்குறாங்க. அதில் யாராரு அந்த கட்சியில் வேட்பாளராக போட்டின்னு கூட திமுக தான் முடிவு செய்யுது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது. அவர்கள் மறுத்தாலும் கூட சமூக வலைதளங்கள் அந்த கருத்து இருக்கு. காங்கிரஸ் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அந்த தொகுதியில் யாரெல்லாம் வேட்பாளர் நிற்கணும் திமுக தான் முடிவு செய்யுது. மதிமுக 3 இடங்கள்னு சொன்னாங்க, இப்போ 4லையுமே திமுக சின்னந்தான்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க, எண்ணிக்கை குறையிறது. அப்போ இந்த கட்சிகளுடைய இடங்கள் கொடுத்ததில் அதிருப்தி, வேட்பாளர் தேர்வு கூட திமுக தான் தலையிடுன்னு சொல்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மட்டுமல்ல, கட்சிக்குள்ளேயுமே கடுமையான அதிருப்தி இருக்கு. அதுதான் வெளிப்படுத்து. அதெல்லாம் இல்லை, கட்சிக்குள்ளே கடுமையான அதிருப்தி இருக்கு. கட்சிக்குள்ளே கடுமையான அதிருப்தி எங்கே வருதுன்னா, சில பல ஆண்டுகளாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்று அந்த சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அதுக்கு அடுத்த நிலையிலையோ இல்லை உள்ளூராட்சி தலைவர், மாவட்ட குழு தலைவர் அல்லது உள்ளூர் நகரமன்ற தலைவர் போன்றவர்கள் அடுத்த தேர்தலில் தங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து, அந்த இலக்கை மனதில் வைத்து கட்சி பணிகள் செய்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு உள்ளூரில் ஒரு மேயராக இருக்கார், ஒரு நகரமன்ற தலைவராக இருக்கார், ஒன்றிய குழுவில் இருக்கார், ஒரு வட்ட செயலாளராக இருக்காருன்னா அவர் என்ன பண்றாரு, இந்த தேர்தலில் இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நாம் கட்சியை வளர்ப்பதிலும் மக்கள் பணிகளும் சிறப்பாக செய்தால்
தேர்தல் காலம் வரும்பொழுது நாமும் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கோரும்பொழுது கட்சி தலைமை அதை சாதகமாக பரிசீலிக்கும். எனவே கட்சிக்கும் ஆட்சிக்கும் நற்பெயரை ஏற்படுத்தினால் நமக்கும் எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்கின்ற அந்த சிந்தனையை நோக்கி போறாங்க. அது வந்து நிறைவேற்றப்படவில்லை, அது பூர்த்தி ஆகலைங்கும் போது அது அதிருப்தியா வெடிக்குது. இத்தனை ஆண்டு காலம் நான் கட்சிக்காக உழைத்தேன், கட்சியை வளர்த்தேன், பிரச்சாரம் செய்தேன், மக்கள் பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராட்டம் நடத்தினேன், ஆனால் எனக்கு இல்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது வந்து மாவட்ட செயலாளர் யாராக இருந்தாலும், அமைச்சர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்கள் நலன் என்று வரவில்லை, அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்கின்ற அதிருப்தி ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, கூட்டணி கட்சிகளுக்குள்ளே அதிருப்தின்னு. யார் சொன்னதுன்னு? அதிருப்தி கடுமையான அதிருப்தி, கடுமையான அதிருப்தி. அதனால இதை வந்து நான் பல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நண்பர்களிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது இது நம்ம ஏற்கனவே நம்ம விவாதத்திலே ஒரு முறை சொல்லியிருக்கோம். அதாவது கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களை நீங்கள் உள்ளே வருவதற்கும் கதவு திறந்தே இருக்கிறது, நீங்கள் சுதந்திரமாக வெளியே செய்வதற்கும் மாற்று கதவு திறந்தே இருக்கிறது என்கின்ற மாதிரி தான் செய்தி அவர்களுக்குள் சொல்லப்பட்டது. மிக கடுமையான அதிருப்தி எங்கிருந்து வந்தது என்று ஒரு விஷயத்தில் எல்லா, அதாவது திமுக தலைமையிலான மதசார்பற்ற அந்த ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்களும் தொண்டர்களும் எல்லாருமே சொல்வது என்ன என்றால், குறைந்தபட்சம் 10 to 15 ஆண்டு காலம் வலதுசாரி ஆதிக்கம் அல்லது இந்துத்துவா எதிர்ப்பு, பாஜக உள்ள வந்துரும் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கூடவே எதிர்ப்பு தெரிவித்த பொழுது 0.5% கூட வாக்கு வங்கி இல்லாத தேமுதிகவை வந்து மிகப்பெரிய ஒரு ஆதார சக்தியாக பலமான வாக்கு வங்கியாக கருதி ஒரு ராஜ்யசபா சீட்டு முதற்கொண்டு கொடுத்து 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு நாங்கள் இருந்து இந்த கூட்டணிக்காக உழைத்த பொழுதும் எங்களுக்கான வாக்கு வங்கி அவர்களும் கூட இருந்த பொழுதும் நாங்கள் கிட்டத்தட்ட அவமரியாதை பண்ணப்பட்டோங்கிற மாதிரி தான் எல்லாருமே, குறிப்பாக இடதுசாரி தலைவர்கள்லாம் வந்து சிபிஐ சிபிஎம்லாம் வெளியே சொல்லிக்க முடியல. இது எல்லாத்தையும் விட தோழர் திருமா வந்து மிக மிக கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் அல்லது ஒரு கடும் அதிருப்தியில். இந்த 3 கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப 2 கம்யூனிஸ்ட் மதிமுகவோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப விசிகாவுக்கு கௌரவமான இடம் தானே? கௌரவமான இடம்னா அவங்க இரட்டை இலக்கத்துல கேட்டாங்க. அவங்க கேட்டதுல நான் சொல்றது இந்த 3 கட்சிகளோட ஒப்பீட்டு அளவில் தான் நான் சொன்னேன். ஆமா, ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ இடதுசாரிகளை விட நம்ம வந்து வாக்கு வங்கி யாருக்கு அப்படின்னு பார்த்தா விசிகாக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை கணிசமான சில பாக்கெட்ஸ்ல வாக்கு வங்கிகள் அவங்களுக்கு இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்ப அவர் காட்டுமன்னார் கோயில அவரே நிக்கிறேன்னாரு, அப்புறம் இப்ப வேற ஒரு வேட்பாளர் இளைய பெருமாளுடைய இளைய மகன் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறாரா, அவருடைய சகோதரி மகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் மக்களவையில் உறுப்பினராக இருக்கிற ஒருவர் ஏன் இப்போ சட்டப்பேரவைக்கு வரணும்னு விரும்புகிறாரு, அப்புறம் அதுக்கு காரணம்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு குழப்ப நிலை அல்லது ஒரு நெருக்கடி நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறாரா திருமாவளவன்? இல்லை, ஒரு நெருக்கடி அல்லது நிர்பந்தம் மாதிரி தான் எனக்கு தோணுது. கட்சிக்காரர்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது இந்த உள் தகவல் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இதுதான் உண்மையான தகவலா உறுதியான தகவலாங்க நம்ம சொல்ல. அந்த நெருக்கடி அந்த கட்சிக்குள்ளே இருந்தா வெளியில இருந்தா திமுக இருந்தா ரெண்டுமே. ஏனென்றால் முதலில் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது திருமாக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அவர் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவார் என்று யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர்கள் தயாரித்திருந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு பட்டியலில் எந்த வகையிலும் ஒரு சிறிய ஒரு கற்பனைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய அளவு ஒரு ஹிண்ட் கூட இல்லை திருமா வந்து போட்டியிடுவார் என்று. ஏனென்றால் அவர் ஏற்கனவே தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் சிதம்பரம் தொகுதியில் இருக்கார், சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்டதுனா கூட. ஆனால் திருமா ஏன் திடீர்னு அங்கே போட்டியிடுவதற்கு காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியை கேட்டு பெற்றார் என்பதில் வந்து பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லப்பட்டது அப்படி அல்லது எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, எல்லா கட்சியினருடைய உள்ளீடுகள் மாதிரி எல்லா கட்சிக்குமே பொருந்தும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் பாஜக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உட்பட தேர்தல் காலத்தில் வந்து அவரவர்களுக்கு வந்து தங்களுக்கு உரிய பாணியில் கருத்து கணிப்புகள், மக்களிடையே இந்த மன ஓட்டங்கள் என்ன சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு அவங்க கணிப்பாங்க. அதை கணிச்ச பொழுது காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வந்து தோழர் திருமா அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இல்லை என்று ஒரு தகவல் வந்ததாகவும், அப்படி ஒருவேளை அவர் அங்க போட்டியிட்டு வெற்றி பெற முடியாம, தோல்வி என்பது வேற வெற்றி பெற முடியாது என்பது வேற, அதனால அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று கிடைத்த உள்ளீடுகளின் அடிப்படையில் ஒரு காரணத்தினால அங்க போட்டியிடுவதை அவர் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தப்பட்டதா?
அறிவுறுத்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது, அக்கறையோடு அறிவுறுத்தப்பட்டிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை அவர் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட்டு திமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ அல்லது அந்த மதசார்பற்ற அந்த ஜனநாயக கூட்டணியினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக தேர்தல் முடிவு வந்துவிட்டால் அவர் எந்த அளவுக்கு அவரால் காத்திரமாக நாடாளுமன்றத்தில் செயல்பட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு பரிகாசத்துக்கு உட்பட்டவர் ஆயிடுவார். உங்களால அப்ப அவர் நான் காட்டுமன்னார் கோயில்ல போட்டிருன்னு சொன்னப்ப இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். 2026 இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரும் மாற்றம்லாம் ஏற்பட போகுது அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கு வேற என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அதை இன்டர்பிரேட் பண்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டசபை அமையும், இவர் துணை முதலமைச்சராக கூட கேட்பாரு, அமைச்சராகிறதுக்காக அதுக்காகத்தான் இப்ப வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அவர் மறுத்திருக்காரு. அப்படியே யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுமா உங்கள் அனுபவத்துல? அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஒண்ணு திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஏதோ ஒரு கூட்டணிக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வெற்றி, தனியாக அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை தான் கிடைக்கும். ஒரு தொங்கு சட்டசபை வரும் என்று இன்றைய அளவுக்கு என்னுடைய பார்வையில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுறேன். சார் ரத்தின சுருக்கமா சார், அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுனால இப்போ ஒரு 500லேருந்து 5000 ஓட்டுக்குள்ள நிறைய வெற்றியை பாதிக்குங்கிறாங்க. இப்போ இந்த அதிருப்தி, இந்த குழப்பம்லாம் தேர்தல் வெற்றியை திமுகவுக்கு பாதிக்குமா? பாதிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு என்பதை மறுக்க முடியாது. நன்றி சார், நேரலில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.